இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையத்திற்கு உரிமமா? பிரதமர் மறுப்பு. ஜோஹர் பாரு ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையத்தை நிறுவுவதற்கான உரிமத்தை அரசாங்கம் வழங்கியதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்திருக்கிறார். 10,000 கோடி அமெரிக்க டாலர் அல்லது 48,000 கோடி மலேசிய ரிங்கிட் மதிப்பிலான திட்டத்திற்கு அது தொடர்புடைய செல்வந்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அனைத்துலக செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் சாடினார். இல்லை, சூதாட்ட மையத்திற்கு உரிமம் தரப்பட்டதாக கூறப்படுவது பொய். அதில் உண்மை இல்லை, இல்லவே இல்லை என்றார் அவர். இவ்விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு சுருக்கமாக பதிலளித்தார். மேலும் வெர்ஜியா கார்ட் நிறுவனத்தின் தோற்றுநர் தான்சி வின்சென்ட் தான் மற்றும் கெந்திங் குழுமத்தின் இயக்குனர் லிம் காக் டாய் ஆகியோரை கடந்த வாரத்தில் ஒரு மதிய உணவு கூட்டத்தில் சந்தித்து இவ்விவகாரம் குறித்து விவாதித்ததாகவும் பிரதமர் கூறினார். 6 லட்சம் மதிப்புடைய போலி ஆவணங்கள் சமர்ப்பிப்பு, மேலும் சிலர் கைது செய்யப்படலாம். கடந்த 2 ஆண்டுகளில் 6 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த வழக்கில் விசாரணைக்கு உதவுவதற்காக மந்திரி புசார் மகன் உட்பட 6 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கைது செய்திருந்த வேளையில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவ்வழக்கு தொடர்பில் சம்பந்தப்பட்டோரின் தவறுகளை ஆதாரத்துடன் நிரூபிக்கவே இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக SPRM தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி தெரிவித்தார். இவ்வழக்கில் தொடர்புடையதாக நம்பப்படும் நபர்களை தவறுகளை அடையாளப்படுத்த மேலும் சில தரப்பினர் அழைக்கப்படலாம் என்பதோடு அவர்கள் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளது என்றார் அவர். நேற்று குவாமுசாங்கில் உள்ள கூட்டரசு கட்டிடத்தில் SPRM புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். போலி ஆவணங்கள் சமர்ப்பிப்பு, மந்திரி புசார் மகனுக்கு தடுப்பு காவல் நீட்டிப்பு. 6 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போலி ஆவணங்களை சமர்ப்பித்த வழக்கில் விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட மந்திரி புசார் மகனின் தடுப்பு காவல் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 4 தடுப்பு காவலும் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ள வேளையில் மாநில அரசாங்க செயலகத்தின் அதிகாரி ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் செக்ஷன் 18 கீழ் விசாரணைக்கான விண்ணப்பத்தை பெற்ற பிறகு மேஜிஸ்ட்ரேட் அனாரோசானா முகமது நூர் அந்த தடுப்பு காவலை நீட்டித்தார். 26 முதல் 37 வயதிற்குட்பட்ட அவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் பெல்லிஸ் சுற்று வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்படாத போது போலியான கோரிக்கைகள் அடங்கிய ஆவணங்களை பயன்படுத்தியது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. புத்ரஜயாவின் SPRM சிறப்பு நடவடிக்கை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோ அஸ்மி கமாருசமான் அக்கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்தினர். துன் அப்துல்லாவின் உடல் நிலை சீராக உள்ளது. தேசிய இருதய கழகம் IJN-இல் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அகமது பட்டாவி தற்போது சீரான நிலையில் உள்ளார். வாராந்திர பிசியோதெரபி சிகிச்சைக்காக பிற்பகல் 3 மணி அளவில் சென்றபோது அவரது நுரையீரல் காற்று தேக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனால் மருத்துவரின் மேற்பார்வையில் போதுமான அளவு ஓய்வெடுக்க துன் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. துன் அப்துல்லா நலம் பெறுவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்ட அனைவருக்கும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அவ்வறிக்கையின் வாயிலாக நன்றி கூறினர். மேலும் தற்போது பார்வையாளர்கள் யாரும் வந்து அவரை பார்க்க வேண்டாம் என்று IJN கேட்டுக்கொண்டது. இதனிடையே அவரின் மருமகனாகிய கைரி ஜமாலுடனும் துன் அப்துல்லா IJN-இல் சேர்க்கப்பட்டு மருத்துவரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். AI செயலி மூலமாக புகைப்படங்களை தொகுத்து தவறாக பயன்படுத்துவோர் கண்காணிக்கப்படுவர். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலியை பயன்படுத்தி புகைப்படங்களை தொகுத்து அதை தவறாக பயன்படுத்தும் நபர்களை தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC கண்காணிக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இணையத்தில் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் கூறினார். இதற்கு முன்னர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட தரப்பினரும் மீண்டும் அதே குற்ற செயல்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களின் பயன்பாட்டின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் சமூக ஊடக தரப்பிடம் பல முறைகள் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் விளக்கினார். இணைய பயனர்களின் பாதுகாப்பு தொடர்பாக MCMC சில நடவடிக்கைகளை கூடிய விரைவில் அறிவிப்பதாகவும் ஃபாமி தெரிவித்தார்.
கணக்கு மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது KWSP. KWSP எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியம் அதன் கணக்கு மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டம் மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் எதிர்கால தேவைகள் குறித்து முடிவெடுப்பதில் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வேளையில் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால நிதியுடன் ஓய்வு பெறுவதற்கும் இது வழிவகுக்கும் என்று KWSP தலைமை நிர்வாக அதிகாரி அகமது சுல்கைனின் ஆன் தெரிவித்தார். 55 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர்களின் அனைத்து EPF கணக்குகளும் பெர்சரான், செஜித்ரா மற்றும் பிளெக்சிபிள் என 3 கணக்குகளாக மறுசீரமைக்கப்பட உள்ளன. ஓய்வு பெறும்போது பயன்படுத்தக்கூடிய சேமிப்பை பெர்சரான் கணக்கிலும், ஓய்வு பெறும்போது வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சேமிப்பை செஜித்ரா கணக்கிலும், குறுகிய கால நிதி தேவைகளுக்கு பிளெக்சிபிள் எனும் புதிய கணக்கிலும் இனி சேமிப்பை மேற்கொள்ளலாம். மே 11ஆம் தேதி தொடங்கி பெர்சரான் கணக்கில் 75 விழுக்காடும், செஜித்ரா கணக்கில் 15 விழுக்காடும், பிளெக்சிபிள் கணக்கில் 10 விழுக்காடும் என KWSP பங்களிப்பு ஒதுக்கப்படும். உறுப்பினர்களின் ஓய்வு கால சேமிப்பை அதிகரிக்கவும், அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கைக்கு போதுமான சேமிப்பை கொண்டிருக்கவும் இந்த முயற்சி துணை புரியும் என்று அகமது குறிப்பிட்டார். அதிகாரப்பூர்வ இறுதி மரியாதையுடனும் கண்ணீரோடும் சிவசுதனின் உடல் தகனம். விமானப்படையில் கம்பீரமாக வலம் வந்து வான்வெளியில் சாகசங்கள் செய்து வீட்டிற்கு ஒரே மகனாக பெருமை சேர்த்த 31 வயதுடைய லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் குடும்பத்தாரின் கண்ணீர் மழையோடும் அதிகாரப்பூர்வ இறுதி மரியாதையோடும் விடைபெற்றார். காற்றில் மூச்சிறைத்து மண்ணில் உயிர் நீத்த அந்த விமானப்படை அதிகாரியின் நல்லுடல் இந்து முறைப்படி நேற்று தகனம் செய்யப்பட்டது. அவரின் உடலை ஏற்றி வந்த வாகனம் காலை 11:30 மணி அளவில் பேராக் சித்யாவான் கம்பம் செட்டாங் அருகே உள்ள மஞ்சும் இந்து சபா தகனம் செய்யும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நண்பகல் 12:15 மணி அளவில் தகனம் செய்வதற்கு முன்னதாக சிவசுதனின் உடலுக்கு இந்து சமயத்தின்படி சடங்குகள் செய்யப்பட்டது. அவரின் உடல் மீது அணியப்பட்டிருந்த சேவைக்கான பதக்கங்கள் அனைத்தையும் அகற்றப்பட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக அன்னாரின் இல்லத்தில் காலை 9 மணி முதல் 11 மணி வரையில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெற்றோர், மனைவி, குடும்பத்தினர், சக பணியாளர்கள் மற்றும் இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் முன்னிலையில் அரசு மலேசிய கடற்படை TLDM-இன் அதிகாரப்பூர்வ இறுதி மரியாதையும் அவருக்கு செலுத்தப்பட்டது. 14 அதிகாரிகள் மற்றும் TLDM உறுப்பினர்கள் முழு சடங்கு உடை அணிந்து மரியாதை செலுத்தினர்.